வர்ஷினிக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல சாமியை கீழே விழுந்து கும்பிட்டாகணுமா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. கடவுளை மனசார கும்பிட்டாலே போதும். கேட்டீங்களா அத்தை? எல்லாரும் கேட்டீங்களா? சாமிய மனசார வேணாலே போதுமா? வர்ஷினி, நீ நின்னே சாமி கும்பிடு. வர்ஷினி, விஷால் தான் சொல்றாருல்ல, நீ மனசார வேண்டிக்கிட்டு உள்ள போ. கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. என்னால ராகவ விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது ராகவ் கையால தான் ஏறணும். வா. என்னடா இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பழக்கமா இருக்கு. பெரியவங்க பேசும்போது நீயும் உன் பொண்டாட்டியும் இப்படிதான் நடந்துக்குவீங்களா? அம்மா, என்னம்மா? சுபத்ரா விடு. வர்ஷினிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்றான். அதுக்காக இவனும் இவன் பொண்டாட்டியும் எந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறாங்க? பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம இது என்ன புது பழக்கமா இருக்கு? அதெல்லாம் விடு சுபத்ரா. நல்ல விஷயம் நடக்கும்போது இதையெல்லாம் பெருசுப்படுத்தாத. அதான் பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, நமக்கு அது போதும். ஏய், என்ன திமிரு இவளுக்கு? எங்க என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சு தனக்கு போட்டியா வந்துருவாளோன்னு அவளுக்கு பொறாம. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. தனியா வருவாள அப்ப இருக்கு இவளுக்கு.